Welcome to VL Academy. இந்த வீடியோல பேங்க் அக்கவுண்ட்ஸ் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 10 நம்ம பார்க்க போறோம், which is in page number 12.102. ஸோ இனி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நார்மல் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். பட் என்னன்னா இதில் வந்து ஒரு ஒரு ஐட்டமும் ஒரு ஒரு ஸ்கெடியூலுக்கு கீழே வரும். ஓகே, அந்த ஸ்கெடியூலோட டைட்டில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இதில் எந்தெந்த விஷயம் எது எதில் வரும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ்னா என்ன? ஃபிக்ஸட் டெபாசிட் ஆஸ் அ கஸ்டமராக ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்கில் போடுறாங்க அப்படின்னா அவங்களோ போட்ட அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் நாம கொடுக்கணும். நாம தான் பேங்க். ஓகே, அப்போ பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். ஓகே, அடுத்தது கமிஷன். நாம வந்து சில சர்வீஸ் கஸ்டமருக்கு பண்ணுவோம், அதுக்கான கமிஷன் நாம ரிசீவ் பண்ணுவோம். தட் இஸ் கிரெடிட்னு போட்டதுனால கமிஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஸோ நம்ம கடன் கொடுத்துருக்கோம், ஸோ அந்த கொடுத்த கடனுக்கு நாம இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட். அங்கே இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெபாசிட் வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். ஏன்னா அவங்க போட்ட காசுக்கு நாம வட்டி கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் சன்ட்ரி சார்ஜஸ் விச் இஸ் டேட்டார் அப்படிங்கிறப்போ இட்ஸ் அன் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் வரும். ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ் அதுவும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதுவும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படின்னா அதாவது நம்ம போட்ட பில்லுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு கீழே வரும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட். ஓவர் டிராஃப்ட்னா என்ன? நம்ம பேங்க்ல கஸ்டமர் அக்கௌண்ட்ல ஐ மீன் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்காங்க, அந்த கஸ்டமரோட அக்கௌண்ட்ல வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் காமிக்குது. அதாவது அவங்க போட்டிருந்த அமௌண்ட்டை விட அதிகமாக வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளோ அதிகமாக வித்ட்ரா பண்ணாங்களோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நாம கலெக்ட் பண்ணுவோம். அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட்னா என்ன? இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா கேஷ் கிரெடிட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ல வருது. அதாவது நாம கேஷ் கிரெடிட் இன் த சென்ஸ் நாம கேஷ் கொடுத்துருக்கோம், அதுக்கான இன்ட்ரெஸ்ட். இது வந்து லோனுங்கிறது இல்லாம இட்ஸ் லைக் வி ஹாவ் ரிசீவ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ். ஐ மீன் இன்ட்ரெஸ்டா நாம கேஷை ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆடிட்டர்ஸ் ஃபீஸ். அதுவும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். டைரக்டர்ஸ் ஃபீஸ் அதுவும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். பேட் டெப்ஸ் டு பி ரிட்டர்ன் ஆஃப் இது வந்து நமக்கு அதர் எக்ஸ்பென்சஸ்ல வரும், இல்லைன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்லயே வந்துடும். நாட் அதர் எக்ஸ்பென்சஸ், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்லயே நமக்கு வந்துடும். இப்போ இதெல்லாம் என்னென்னங்கிறது பார்த்துப்போம். ஸோ இங்க ஸ்கெடியூல் 13 இன்ட்ரெஸ்ட் ஆண்டு கீழே இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். நம்ம கடன் கொடுக்குறோம், அதுக்கு நாம இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்றோம். டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட், இது வி ஆர் ரிசீவிங் தி டிஸ்கவுண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட். கேஷ் கிரெடிட்ங்கிறது வந்து நாம கேஷா கொடுத்ததுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம ரிசீவ் பண்றது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட். ஸோ நம்ம அக்கௌண்ட்ல ஐ மீன் நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் அவங்க டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற அமௌண்ட்டை விட அதிகமாக வித்ட்ரா பண்ணாங்க. திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ அதிகமாக வித்ட்ரா பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ அதிகமாக வித்ட்ரா பண்ணியிருக்காங்களோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நாம கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட். ஸோ ஆஸ் பர் ஸ்கெடியூல் 13 த டோட்டல் வேல்யூ 79 lakh. ஓகே, ஸ்கெடியூல் 14 பார்த்தீங்கன்னா அதர் இன்கம். அது கீழே கமிஷன் சார்ஜ் டு கஸ்டமர். நாம கமிஷன் ரிசீவ் பண்றோம். தட் இஸ் அன் இன்கம் ஃபார் அஸ். நாம தான் பேங்க், ஸோ நாம ரிசீவ் பண்றோம். தட் இஸ் 1 lakh rupees. அடுத்தது ஸ்கெடியூல் 15 வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும்தான். அடுத்தது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல சன்ட்ரி சார்ஜஸ், ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆடிட்டர்ஸ் ஃபீஸ், டைரக்டர்ஸ் ஃபீஸ் அண்ட் பேட் டெப்ஸ் ரிட்டர்ன் ஆஃப். இது எல்லாமே நம்ம டோட்டல் பண்ணோம்னா வில் கெட் 11,51,000. இப்போ இந்த ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம இந்த ஃபார்மேட்ல அப்ளை பண்ணணும். பேங்கோட நேம் போட்டுக்கணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடணும் ஃபார் தி இயர் எண்டிங் 31st March 2020. ஸோ இன்கம் அப்படிங்கிற கேட்டகரியில் ரெண்டு ஸ்கெடியூல் இருக்கு. ஒன் இஸ் 13 and 14. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 79 lakh, அது நாம இங்கே டோட்டல் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அதர் இன்கம். அது வந்து 1 lakh rupees இங்கே பண்ணது. அது ரெண்டும் டோட்டல் பண்ணோன்னா வில் கெட் 80 lakh. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தா அதில் வந்து ஸ்கெடியூல் 15 தட் இஸ் 32 lakh அண்ட் ஸ்கெடியூல் 16 தட் இஸ் 11,51,000. ஸோ இப்போ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 43,51,000.
ஓகே. இப்போ டோட்டல் இன்கம் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் தான் நெட் ப்ராஃபிட் ஃபார் தி இயர். அது வந்து லைக் இங்க வந்து நானு இந்த லாஸ்ட் 3 ஜீரோஸ் இல்லாம போட்டிருக்கிறேன். பிகாஸ் ஏர்லியர் ஐ வாஸ் வொர்க்கிங் அவுட் லைக் தட். பட் புக் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, இன் லேக்ஸ் அப்படின்னு மேல போட்டிருந்தது. இவங்க கம்ப்ளீட் லேக்ஸாவே காமிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இதுல நீங்க 3 ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கன்டினியூஸா ஏன்னா உங்களுக்கு கொஸ்டினையும் காமிச்சுட்டு ஆன்சரும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஃபார்மேட் யூஸ் பண்றதுனால, ஐ அம் நாட் ஏபிள் டூ சேஞ்ச் இன்ஸ்டன்ட்லி. அதனால தான் நான் இங்க இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஆடியோலயே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நீங்க இங்க 3, 3 ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்படி நீங்க டிடக்ட் பண்றப்ப வில் கெட் 36,49,000. இப்போ 4த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ராப்ரியேஷன். இதுல வந்து நெட் ப்ராஃபிட்லேருந்து 25% வந்து ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ஹியர் த நெட் ப்ராஃபிட் இஸ் 36,49,000. அதுல 25% எடுத்தோம் அப்படின்னா, தட் இஸ் 90 1,000 sorry, 9,12,250 rupees. Commas is also misplaced because of zeros. So 9,12,250 rupees. இப்போ இந்த 36,49,000ல இந்த இது லெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 27,36,750 rupees வந்து நாம பேலன்ஸ் ஷீட்ல காமிப்போம். ஓகே. So this is the final profit we have earned after all reserves. ஸோ இதுதான் இந்த கொஷின்ல கேட்டிருக்காங்க. வித் திஸ் திஸ் 10th கொஷின் இஸ் ஓவர். ஸோ இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்லி தென் என்னென்ன ப்ராப்ளம் நான் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.